வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்று 4வது நாள் சென்னையிலிருந்து லடாக் செல்லும் பயணத்தில் 4வது நாள் உத்தரப்பிரதேசில் இருக்கிறோம். ஒரு நைட்டு சமையல் பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் கொஞ்சம் இடம் கிடைச்சதுனால தூக்கத்தை போட்டாச்சு. ஒரு 11:30 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் இன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துட்டோம். கேஸ் தீர்ந்துருச்சு, அதான் பஸ் சொல்லிடுச்சு. பாருங்க, ஃப்ரண்ட் வியூ பாருங்க. லைட்டா தூரலோடயே இருக்கு. சன்ரைஸ் ஆகுது. இது யமுனை நதியா? இங்க யமுனை நதியா? இதுதான் நர்மதா பார்த்தோம். இன்னைக்கு யமுனையா? யமுனா பைபாஸ் உடச்சி ரைட் சைடில் டேர்ன் பண்ணி விட்டாங்க. அது கட்டுறாங்க போல. இது யமுனை நதி கீழே இருக்கு. யமுனாவா? ஆமா, ரைட்ல பாருங்க, சன்ரைஸ் ஆகுது. Guys, இந்த சன்ரைஸ் ஆகுது இல்ல, இந்த பக்கம் இருக்கிறது யமுனா நதியா. உத்தரப்பிரதேசில தான் இருக்கா யமுனை? கொஞ்சம் தூரம் தான். அந்த இது ஈசர் பெட்ரோல் பம்ப்னு வருது. ஆனா அதுல கேஸ் இருக்கான்னு தெரியாது. ரைட்ல போகணும். எவ்வளவு? இல்ல, ஐபோன்ல போட்டாலும் அந்த பக்கம் தான் காட்டுது. போக வேண்டியது லெஃப்ட் சைடு. பிரிட்ஜ் தாண்டணும், லெஃப்ட்ல பாட்டியா? எந்த பிரிட்ஜ் தாண்டணும்? ஏன் பாய்? போட்டோ எடுங்க. யமுனை ஆத்துல போட்டோ ஒரு மியூசிக். ஆற்றிலே ஈரக்காற்றிலே அந்த பாட்டா? சன்ரைஸ் என்ன பாய்? சன்ரைஸா? என்ன போயிடுச்சியா? போட்டோ எடுக்குது. இப்படி நிப்பாட்டவா? எங்க நிப்பாட்டுறது? கைஸ், 4வது நாள் காலையிலேயே முதல் சம்பவம். பஞ்சரு. சம்பவம் நம்பர் 1. ஒரு 10 கிலோமீட்டர் கூட வரல படுத்திருந்த இடத்துலேருந்து. அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. நேற்று படுக்கிற வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு பாய்? அந்த இது இருப்பார் பின்னாடி, அந்த ராடு எடு. ஃபஸ்ட்டு இன்டர்னல் லூஸ் பண்ணிட்டு ஜாக்கி போட்டு தூக்கணும். மயில்ஸ் கத்துற சவுண்டு கேட்குதா? மயில் தான் இல்லை. காலையிலே இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு சம்பவம். என்னத்த சொல்கிறதுக்கு இருக்குன்னு தெரில. நல்லா மயில் சவுண்டு க்ளீனாக கேட்குது. ஆனால் எங்கே இருக்குன்னு தான் தெரில. எதையா? எந்த பிளேட்டு? அது கவர் கிடையாது, அது வீலு. அதை கழட்டலாம் முடியாது, அதெல்லாம் கழட்ட முடியாது. அது இது வீல் கப்பு கிடையாது, அது அலாய் வீலு. அந்த இது பையதுக்கு போடணும் அப்படியே. இங்கே எந்த பையடா? பானது. காலையிலே ஒரு சிறப்பான சம்பவம். டயர் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டியா பாய்? நட்டு என்னடா பண்ணுற? இல்லை, ஆணி உள்ளே போயிடுச்சு பாய்.
ஆணி தான். இங்கதான் இங்க இறங்கி ஒரு பைக். ஒரு ஆணி உள்ளே போயிருக்குது. வெள்ளையா புள்ளி மாதிரி தெரியுதுல, அதான் ஆணி. முதல்ல அதை பஞ்சர் போட்டு டயரை மாற்றிடணும் இல்லை. இப்போ காலையில ஆடு ஓட்டிட்டு போகிறாங்க போகிறேன். கழுத்து மட்டும் நீட்டா இருக்கு. சொன்ன அந்த 270 கிலோமீட்டர் முடிஞ்சு போச்சு. 270 கிலோமீட்டர் இல்லை, இன்னும் போகுது. நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது டெல்லின்னு போட்டோம். அது வந்து அந்த டெல்லி உள்ள போற வரைக்கும் 299 கிலோமீட்டர். இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்கு, போலாம். நேராக போவேன். அங்க போனா ரூட் மாறும். நம்ம இங்க இருக்கிறதுனா இதுக்கு ஒரு ரூட் காட்டுது இங்க இருந்து. இன்னும் தள்ளி போனா ஹைவே பொறுத்து தான் இருக்கு. நியூ டெல்லி ஆக்ரா போட்டு லெஃப்ட் ஏதாவது சிம்பிள் எதுவும் மாறல அந்த போர்ட்ல. டெல்லின்னு போட்டு ஸ்ட்ரைட் தான் வருது. இப்ப நீ போனோடனே ரூட் மாறுதா போறான். தாண்டி வந்துட்டா ரூட் மாறுதா பாரு. அவ்வளவுதான். இது வந்து ஸ்டே ஆன் 30. சண்டிகர் சண்டிகர் வழியா அப்படியே ஜம்மு காஷ்மீர் போறேன். ஆமா, எல்லாமே அவுட்ரு தான்ல. ஆக்ராவும் போல டெல்லியும் போல. இது ஆக்ராவும் போல டெல்லியும் போல. டெல்லினா அந்த உள்ள காட்டும்ல பாய், ஊருக்குள்ள போல. ஊருக்குள்ள போல. இதே மாதிரி அவுட்ரே காட்டுது. சரி சரி. ஏன் இப்படி ஃபாகி கிரியேட் ஆகிட்டே இருக்கு? ஏதோ கண்ணாடி ஓப்பன் இருக்கா? எல்லாம் க்ளோஸ்ல தானே இருக்கு. போட்டோம் அப்படிதான் இருக்கு. வெளியே வெஹிக்கிள் போடுறாங்க, தண்ணி போடுறாங்க. கிரியேட் ஆகுமா என்ன? நியாயத்துக்கு கிரியேட் ஆகுது. டெம்பரேச்சர் ரியல் இருக்குல்ல, அது ஆஃப். ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, மொத்தமா வருவாங்கல்ல அந்த ரெஸ்ட் ரூமோட என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் அவங்க படுத்திருந்தது, நம்ம படுத்திருந்தது, மொத்த பேர் வந்து இவனுங்க என்ன இங்கேயே படுத்திருக்கானுங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தானுங்க. எல்லாரும் குறு 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 குருன்னு நம்மளே பார்த்தானுங்களா. அவன் ஓடியாந்து என்னிடம் ஒரு 10 நிமிஷம் பேசலாம். பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டு நான் தலையாட்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னமோ சொன்னானா எனக்கு புரியல. நான் தர்ணி பாய் எழுப்பி விட்டு நான் படுத்துறேன். இவர் தூக்க கலக்கு தெளிந்து உட்காந்து கே பையா யோ, நான் படுத்து கொஞ்சம் நல்லா தூக்கத்து மோடுக்கு போறாரு. நான் படுத்த கொஞ்ச நேரம் தான், ஒரு 5-10 நிமிஷம் தான் இருக்கும். நீங்க பாத்ரூம் போயிட்டு, நீங்க அப்பயே பாத்ரூம் போயிட்டீங்க தானே, நான் தார்பாய் எடுத்துட்டு போனோன்னு 5-10 நிமிஷத்துல கண்ணு இழுத்துச்சு எனக்கு. அவன் வேற எங்க போறாங்கன்னு திருப்பி அலறான். அவன் வேற क्या பாய்ன்னா வருவாயா, ஐயோ ஆயகா பாய் வெயிட் கரோ பெட்ரோல் டாலோ அப்படின்னு. அப்புறம் விட்டான், படுத்துட்டாங்க ஒருத்தங்க. அதுக்கப்புறம் கம்முன்னு இருந்தான் அவன். ஆனா நீங்க வர்ற வரைக்கும் எங்களை சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருந்தான். எனக்கு இந்த ரைட்ல பூச்செடி வச்சிருக்காங்க பாரு, செம்மையா இருக்குது, கலர்ஃபுல்லா. பேப்பர் எல்லாமே பேப்பர் பூ தான் இருந்தாலும் பேப்பர் பூ தான். வீட்டுல அலைக்கு வாசல் வைப்போம்ல, ஆமா அந்த பூ தான். ஹைவேல காலையில ப்ளசண்டா இருக்கு. வியூ அல்டிமேட்டா இருக்கு. ஹைவேல நடுவுல ஏதாச்சும் ஒரு இது வச்சிருக்கலாம், டீ கடை. எதுவுமே இல்ல. ஸ்நாக்ஸ், காஃபி, டீ அதெல்லாம் விடு. ஒரு பச்சர் கடை வச்சிருக்கலாம். அர்ஜென்ட் ஆபத்துனா யாருக்கு போன் பண்றது? அதுல எல்லாமே 14446 இருக்கு. பெட்ரோல் தான் ஃபோன் பண்ணணும் போல. பெட்ரோல் ஃபோன் பண்ணா ஹெல்ப்புக்கு வந்துருவாங்க போல. அதனாலதான் எல்லாமே ஆனா எடுத்துட்டு வரணும். இப்ப நம்ம பஞ்சர் ஆச்சு, என்ன இஷ்யூன்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. இப்ப பஞ்சர் ஆச்சு, சேஃப்டிக்கு எல்லாம் வச்சிருந்ததுனால ஓகே. ஜாக்கி இல்ல பாய் நம்ம கிட்ட. நான் அண்ணன்ட்ட இருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். அப்படி இல்லைன்னா கூட புது கார்ல இருந்து எடுத்துட்டு வந்துருப்பேன்னு வச்சுக்கோ. நான் முதல்ல புது கார் வர போறதுலன்னு நமக்கு தெரியும் வரல, டைமிங் செட் ஆகாது. அப்புறமா அண்ணன்ட்ட வாங்கிட்டு வந்துடுறியான்னு சொல்லிட்டேன். ரோட்ல வரணும்னா எதுவுமே ஒரு கட்டிங் பிளேயரும் இப்போ அந்த பஞ்சர் கிட்டும் நம்மகிட்ட இருந்தா நம்மளே போட்டுக்கலாம். ஒரு ஏர் பம்ப் அவ்வளவுதான். எமர்ஜென்சிக்கு 14449 267 கிலோமீட்டர்.
போட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா சுத்தின்னு காட்டுது. வேற வேற நம்ம போக போக அதுக்கேற்ற மாதிரி ரூட் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ இதில் லெஃப்ட்டில் இறங்கிட்டோம்னா டோல் முடிஞ்சிடும். திருப்பி டோல்ல ஏற முடியாதா? திரும்ப ஏறினீங்கன்னா சார்ஜஸ் அந்த மாதிரி டோல் இருக்கு பாரு. இப்போ ஐயோ நேற்றுக்கு நைட்டுலேருந்து இன்னைக்கு நைட்டு காலைல வரைக்கும் இருந்ததுக்கு நீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியா? ஆனா இப்ப இப்படிதானே காட்டுது. ஐயோ ஏன் வேற ரூட் காட்டுது மறுபடியும்? ஐயோ இப்போ ஒரு முடிவுக்கு வாங்கய்யா. என்ன பாய் ஹைவேல போயிலாம இப்படி பாய் போய் சுத்தின்னு தான் காட்டுது ஹைவேனா. அது ரொம்ப ரொம்ப சுத்து பாய். இதில் இறங்கிட்டா இறங்குனது தான் பாய். ஓகே தான் இறங்கி. ஏறினா திருப்பி ஏற முடியாதா? ஏன்னா நீ மறுபடியும் பேமெண்ட் கட்டணும். நீ இங்க முன்னாடி நிப்பாட்டு, நான் போய் வந்து பேசிட்டு கேப் எடு. பாரு நம்மளை பார்த்தோன்னே எவ்வளோ வேகமாக ஓடுறான்னு பாரு. இந்த மாதிரி ஐயோ ரெஸ்ட் ரூம்லாம் இங்கேயே இருக்கியா? உள்ள பூந்துடவா தண்ணி வாங்க. பாய்? அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம்லாம் ஒரு சுத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறீங்களா? அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கு. குளிக்கணும்னா கூட அப்படியே குளிச்சுட்டு போயிடலாம். சுடு தண்ணிலாம் கிடைக்காது. என்னது இந்த கதை சாத்திருப்பாங்களா? எனக்குன்னே வருவீங்களா? திறந்து போட்டு போயிடறானுங்க. வெறும் போறானுங்க, என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. இறங்குதா? இறங்குற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவுதான். ரோடு முடிஞ்சிருச்சுல்ல? இறங்கல. ம் டபுள் ரோடு அது. ஆமா, அந்த பக்கம் வர ரோடு அது, இந்த பக்கம் போற ரோடு. இந்த பேர் ரெஸ்ட் ரூம் டாய்லெட் இருக்கு. கைஸ் ஒன்றுமே தெரில. சன்லைட் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறதுனால வெளிச்சமே தெரிய மாட்டேது. அதனால வண்டியை திருப்பி இப்படி வச்சுக்குவோம். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஃபேஸ்லாம். கரெக்டு. வண்டியெல்லாம் ஏழா கூடமா போயிட்டு காலையிலேயே பஞ்சரு. ஒரு நல்ல குளிக்கிறதுக்கு ஒரு இடம், நல்ல இடம் கிடைக்கல. ட்ராவல் பண்ணால் அதெல்லாம் நார்மலாக நடக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பின்னாடி படுத்து கிடக்காரு. நான் இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு. உடம்பு வலி தான் பயங்கரமாக இருக்குது கேஸ். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2119 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1500 கிலோமீட்டர் கிட்ட போக வேண்டியது இருக்குது. 1 டே ஆகும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இன்னைக்கு டெல்லி தாண்டியாவது போயிடணும். நாங்களும் 2-3 நாளாக டெல்லி தாண்டி போயிடணும். டெல்லி தாண்டி போகணும். 2வது நாளும் இல்லை 3வது நாளே போயிடுவோம்னு நினச்சோம். பட் ஆனால் உடம்பு வலி பயங்கரமாக இருக்கிறதுனால முடியல. இப்போ இந்த பைபாஸில் தான் நிற்கிறோம். இந்த ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டுருக்கோம். யூஸ் பண்ணோம் இன்னைக்கு காலையில். பைபாஸில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ரெடி ஆகிட்டு. காலையிலேயே குளிச்சுட்டு டிஃபனும் முடிச்சிட்டோம். காலையிலேயே மணி என்ன ஆகுது? 8:15 எல்லாமே முடிச்சாச்சு. பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஒரு திருப்தி. காலை கடன் அனைத்து முடிந்து விட்டது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பயணம் மட்டுமே. பாய் போட்டியா? போட்டோம் பாய் காலையிலேயே. சார்ஜ் சொன்னது சார்ஜியா? சார்ஜ் சொன்னீங்க. சார்ஜ் இப்பதான் போட்டாரு. காலையிலேயே போட்டேன். நீ அதான் இன்னும் டக்குனு ஷாக் ஆகிட்டு. சும்மா பண்ணி ஒரு ஈவென்ட்ல பாரியா பறக்குதியா? இல்ல அது அப்படியே நகர்ந்து அங்க வரும். அப்படி ஒரே டக்குனு கதை தந்து விட்டு வெயிட் பண்ணு. ஈக்காக இங்க வர ஈய பார்த்து ரூட்டை விட்ட போறீங்க. ரூட்டை விடு. ஈ நாங்க வர வரையும் பாத்துக்கிட்டு இருக்கணும். ரைட்டு தான். ஆமா, இந்த பக்கம் எனக்கு இங்க மணி பக்கம் தான் வெயில். அது போனா இதை முன்னாடி வச்சிருவா அப்படி. அவ்வளவுதான் வச்சுட்டு மொத்தமா எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடலாம். இத அந்த பக்கம் வச்சுக்கிறீங்களா? என்ன ரைட்டா வைக்கணும் பாய். வைக்காத. ஏன் பாய்? கண்ணாடி தெரியாது. இந்த பக்கம் பாதி தானே. வச்சுக்கோ. வச்சு பார்ப்போம். வச்சு பால் வண்டி ஒரு பக்கம். ஓகே. வெயில் தண்ணி சுள்ளுன்னு வண்டி ஓட்டிட்டே இருக்கு. நான் செப்பல் கழட்டி வச்சுட்டேன்னா வண்டி ஓட்டுவேன். ஆமா, அந்த மாதிரி கழட்டி வச்சுட்டு ஓட்டிட்டே இருக்கேன். திடீர்னு நம்ம அந்த மலை மேல எல்லாம் ஏறி கீழே இறங்க குரங்கெல்லாம் இருந்தது. ஆமா, அந்த இடத்துல பிரேக் அடிக்க முடியல. என்னன்னு பார்த்தா என் செருப்பு இங்க இருந்து உருவிலே கீழே டவுன் தானே. டவுன்லயே வந்து பிரேக் கடியில இல்ல ஆக்சிலேட்டர் கடியில போயிடும். அதனால செருப்பை கழட்டி விட்டு இங்க ஓட்டக்கூடாது. அப்படியே செருப்பு கழட்டி விட்டுறதால அங்கேயே விட்டுட்டு வந்தா இங்க ஓட்டணும். அது இந்த ஸ்லோப்ல இறங்குறோம்ல அந்த டைம்ல சர்க்குன்னு உருவிட்டு உள்ளே ஓடிடும். அந்த செருப்பு ஏன் செருப்பு ஓட்டனே ஓட்ட முடியாது? வாட்டர் கேன் தண்ணி பாட்டில் செருப்பு ஓட்டனே ஓட்ட முடியாதா? ஓட்டலாமே. எனக்கு ஃபீல் இருக்காது. என் கால் வந்து அந்த ஆக்சிலேட்டர் இருந்தாதான் எவ்வளவு அழுத்தி இருக்கும் இல்ல அந்த ஒரு மாதிரி ஃபீல் கிடைக்கும்ல. அது செருப்பு போட்டோம்னு ஏன் ஒரு அதுக்கு இதுக்கும் ஒண்ணுமே தெரியாது. நான் எவ்வளவு மிதிச்சாலும் ஒண்ணுமே தெரியாது. அதான் டெல்லி ஆக்ரா 2 கிலோமீட்டர் லெஃப்ட் கட் பண்ணணும். டெல்லி 2 கிலோமீட்டர்
இங்க இருந்து இல்ல 2 கிலோமீட்டர் முன்னாடி இருந்து பார்த்தா தெரியும். நான் கூட ஏதோ சீரியஸா சொல்ல போறேன் நினைச்சேன்பா. நான் கூட இல்ல நீ ஏதோ சீரியஸா சொல்ல போறப்பல இங்க இருந்து இல்ல வேற இடத்துல இருந்துன்னு சொல்லுவேன்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கேன். டெல்லிக்கு முன்னாடி 2 கிலோமீட்டர் எதிர்க்கல வராங்களா போறாங்களான்னு தெரியல பாய். ரோடு போடுறானுங்க போல. ஆனா இங்க இருந்து 15 கிலோமீட்டர் தானே சொன்னாரு இன்னொரு ஹைவே. அங்க இருந்து அதை சொல்லி ஒரு 5 கிலோமீட்டர் வந்துட்டேன். அடுத்த ஹைவே முடியும் பாய். அதை மட்டும் பார்க்கணும் கரெக்டா. சொல்லி 5 கிலோமீட்டர் வந்திருக்க மாட்டோம். அப்படி அவன் சொன்னான் அந்த இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர்னு மேல ஏறணும். உடனே பாத்துருமே அப்படியா குளிச்சுட்டு இப்பதான் கிளம்புறோம். 5 கிலோமீட்டர் கூட 4 கிலோமீட்டர். அப்படியா ஞாபகம் இல்லை. ஆனா ஃபுல்லா ஹைவே தான் சொன்னான் அவன். இதுல பார்க்க முடியாதா என் போன். டெல்லி 1 கிலோமீட்டர் போட்டிருக்கு. கீழே ஆக்ரான்னு இருக்கு. என்னது கீழே டெல்லி 1 கிலோமீட்டரா? அயோத்தியா இந்த பக்கம் தான் ஸ்ட்ரைட்டா போட்டுருக்கு பாய். அயோத்தி ஆமா. அப்போ ஃபாஸ்டா வந்து இருக்கும். பார்த்தல சைடா இல்ல, நான் இந்த பக்கம் பார்த்தா வண்டி இந்த பக்கம் போயிடுது. தான் இருக்கும். நீங்க பாக்குறப்ப சொல்லுங்க. நான் வேணா இப்படி பண்ணலாம். பாக்குறேன். சொல்லி பண்ணியா நீ சொல்லிட்டுதான் பண்ண. என்னய்யா சொன்னா இல்லையா பாக்குறேன். என்ன பாக்குறேன் யாரு பாக்குறேன். நீ தான் சொன்ன சொல்லிட்டு பாருன்னு. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு சொல்றேன். நீ அவர் சொல்லிட்டு பார்த்தேன் அந்த காமெடி பார்த்தேன். ஆமா நான் பார்த்தேன். மட்டனா லெஃப்ட் அப்படிதான் இல்ல ஹைவேல போயிடலாமா? திடீர்னு லெஃப்ட் என்ன இந்த மாதிரி கீழே இறங்கி போற மாதிரி காட்டுது. அப்படிதான் போகணுமா காட்டுது. நேரா போகணுமா? பாரு மேப்ல இப்படி லெஃப்ட் தான் திரும்புது. ஆனா நம்ம ஹைவேல போயிடலாமா? இப்படி 2 ரோடா பிரியுது. சிஎன்ஜி பாரு ஃபுல்லாவே ஹைவே இருக்கு பாய். கீழே இறங்கினாலும் ஹைவே தான். எந்த பக்கம் போனாலும் ஹைவே தான். சிஎன்ஜி பாக்கணும் பாய். ஸ்ட்ரைட்டா போ 5 சிஎன்ஜி அந்த மொபைல்ல தான் இருக்கு. இதுல இருக்கு. ஐயோ ஸ்ட்ரைட்டா போனா இங்க பாரு அதுவே ஒரு யூ-டர்ன் போட்டு நிக்குது இந்த ரோடே. இங்க பாரு லாஸ்ட் ரோடு. இந்த ரோடுக்கு அப்புறம் வேற எங்கேயோ போகுது. அதான் அப்ப இப்படி தான் போணும். அப்ப இதான் இல்ல அது பாரு அந்த பக்கமே முடியலையா? இதோட முடியல ரோடு. சிஎன்ஜிக்கும் இப்படிதான் போச்சு. அதான் போ. ஏய், ஆனா நம்ம லெஃப்ட்ல எப்படி போகணும் நேரா. ம். ஆனா இதுல எப்படி காட்டுது பாரு யூ டர்ன் போட்டு கீழே போயிட்டு இது அதான் பாய் கீழே போயிட்டு அந்த பக்கம் போக சொல்லுது பாய். திரும்ப வருதா? இல்லையா நம்மளது இப்படி லெஃப்ட்ல போய்கிட்டே இருக்கியா. சரி இது வந்து இந்த பக்கம் வந்து 56 கிலோமீட்டர். இந்த பக்கம் இல்ல லக்னோ எக்ஸ்பிரேவா இல்ல வேணாம். லெஃப்ட்ல கட்டிட்டு லெஃப்ட்ல கொஞ்சம் தூரம் போனாதான் காட்டும். ஏன்னா இங்க இருந்து இதுதானே பக்கம். அதனால இதை தான் ஃபர்ஸ்ட் காட்டும். இந்த பக்கத்துல வந்து ஒன்று இருக்கு பாய். இன்னும் வந்து 30 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த பக்கம் போட்டுருவா. போடுங்க. ஆனா எப்படி பாரு நான் போட்டாலும் இந்த பக்கம் தான் பாய் வருது. இங்க பாரு பாய். எல்லாம் உங்க பக்கம் பாரு போட்டா இங்கதான் zoom கம்மி பண்ணு. ஒண்ணுது இல்லையா ஒண்ணுது இல்லையா? இல்ல தண்ணி. வெயிட் எடுக்க. ஆமா அது கிரீன் கலர் பச்சை கலரு. அதுக்கு முன்னாடி இந்த நீ ரோடு. நீ மணி நீ கட்டு. இதுதான் சிஎன்ஜிக்கா? சிஎன்ஜி. அந்த ரிங் ரோடு தாண்டி தானே அது காட்டுது. இந்த இதுல தயா இப்படியே லெஃப்ட் கட் பண்ண சொல்லுங்க. அதான் தான் பாய் இந்த லெஃப்ட் கட் நீ பண்ணி இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணு. இதையும் ஃபாலோ பண்ணு. எப்படி அவ்வளவுதான். இது வந்து சிஎன்ஜி. இது வந்து நீ போட்டிருக்க Map. route, எங்க போட்டு ஜம்முக்கு போட்டிருக்கியா? ஜம்மு. ஆமா ஏன் இன்னொரு மேட்டர் என்னன்னா இங்க லாஸ்ட் அது கொஞ்சம் தூரம் போயிட்டு அது அந்த அங்க இது அதுக்குள்ளே வந்துரும் இது. சரி ஓகே. டேய் அந்த பெட்ஷீட் தம்பி கொஞ்சம் கீழே இறக்கி போடுங்க. அந்த ரெட் கலர் கவர் எடுத்து கீழே போடுங்க பாய். அதெல்லாம் பண்ண முடியாது. பண்ணக்கூடாது. அந்த ரெட் கலர் கவர் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாய். இது அதான் எடுத்துருவா. நான் மேல இல்ல. ஓகேவா வேற என்ன ஏற்கனவே 3 கண்ணு 4 கண்ணு தேவை. என்னடா டேஷ்போர்ட் எடுத்துருவா. டேஷ்போர்ட் அதெல்லாம் வேண்டாம். ஓ கிண்டல் பண்றீங்களா? சரி 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 சரி. முன்னாடில இருந்து வெயில் அடிக்குதுனே. முன்னாடில இருந்து வெயில் அடிக்குதுன்னா நீ முன்னாடி வா. இருடா இந்த இது மாட்டி விட்டுவா. வானட்ல உட்கார்ந்து Black color. இதெல்லாம் வேஸ்ட். ஏய் பாய் Black color மாட்டி விட்டுறேன். பாய் சார்ஜ் ஆவதுக்கு நான் எப்படி சொல்றதை கேளு. லோட் தேவை. நான் சொல்றதை கேளு.
இப்போ இன்னும் ஒண்ணு இருக்குல்ல, அவுட் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ அது வழியா எடுத்து இது வழியா இப்ப இது எடுத்துரும், டிஸ்சார்ஜ் பண்ணிடும். இதை தாண்டி இது இந்த இந்த எண்டை தாண்டி வெளில போனாதானே, அவுட்டுக்கு போனாதானே. டிஸ்சார்ஜ் ஆகும். நீங்க இது சொருவே இது வந்து நீங்க அது என்ன தெரியுமா, ஏசி சப்ளை. இதுல சொருவி வச்சிருக்கு டிசி சப்ளை. சரி, இது ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கிற காயில டிஸ்சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இதுல ஸ்டோரேஜ் கிடையாது. அதுலதான் ஸ்டோரேஜ். அப்ப அதோட லோடு எது? இதுதான். இதுல இருந்து கொடுத்தா எக்ஸ்ட்ரா பவர் போகும். இதுல இருக்க லோடுக்கு அது கம்மியாகும். இந்த மாதிரி இப்படிதான் யாடி. ஆமா, சொன்னாங்க. நான் பொய்ன்னு சொல்லலையா, தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன், கேக்குறேன். நிஜமானதான், கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா தான் இருக்கும்னு அவன் சொன்னா ஓகே. நீ இங்க பாரு, அவன் என்ன சொல்றான், ஆமா நான் கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா நீ எக்ஸ்பிளைன் கேட்டுல, அதுக்காக அவர் நம்பிட்டு பெட்ரோல்ல கரெக்டா சைதாப்பேட்டை நடுவில் இருக்கிற கம்பெனி ஐயோ, வேலை சொல்லி பார்த்துக்கிறான். கம்பெனி தான் சொன்னாங்க. கம்பெனி சம்பந்தம் என்ன கூட நீ இப்படி நாள் கேளு. மறுபடியும் ஆபீஸ் பிரச்சனை இருக்கீங்க. நானே அதை மறந்து மாறி வந்திருக்கேன். ஜாலியா இருக்கு. யாட்டா அப்படி திரும்ப திரும்ப அங்கேயே கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க. பைபாஸ் பேர் ரோடு பழைய மாதிரி வந்துச்சு பாய், வேற லெவலு. இதே மாதிரி இருந்து 80லயே மிதிச்சோன்னா நல்லா மைலேஜ் கொடுக்கும். பாரு சொல்லி வாய மூடல, 14.0 14.1 மாறிடுச்சு ஆவரேஜ் மைல் ஃபீல்டு. கைஸ், நம்ம ஊர்ல தான் வெயில் காயுது, இந்த மாதிரி நார்த் சைடு போனாலும் ஜில்லுன்னு இருக்கலாம்னு வந்தா இங்கேயும் வெயில் பொழக்குது. அப்புறம் எங்கதான் போறது? நம்ம அந்த உச்சகட்டத்துக்கு போகணும்னா மட்டும்தான் கடைசியில சில்னஸ் கிடைக்கும் போல பாய். டெல்லி தானே கிடைக்கும். என்னத்தடா ஸ்னோ காமிக்கணுமா? காமிக்கலாம், நான் அங்கேயே தங்கிடுறியா? ஸ்னோ வரும்போது வா. நவம்பர் மாசம் ஸ்னோ வந்து இது salary ஒரு 10 ரூபா போட்டு விட்டுருங்க. போடுறேன்டா. 10 ரூபா போட்டு விட்டா நீ மாசம் மாசம் எனக்கு ஒரு 30,000 கொடுத்துடணும். சரி, ஓகே. என்ன பாய், நான் நீ 30,000 கூட நான் உனக்கு 10,000 போட்டு விட்டுறேன். செம்மையா இருக்குல்ல ரோடு நல்லா இப்ப நீட்டா இருக்கு. நான் இவ்வளவு நேரம் பட்ட கஷ்டத்துக்கு இப்ப நல்லா இருக்கு. சைட்ல ஃபுல்லா செம்மையா கிரீனரியா இருக்கு. சென்டர்ல பூ வச்சிருக்காங்களே, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் கலரா பூ எல்லாம் இருக்கு. எல்லா கலர்லயும் வச்சிருக்காங்க. இப்ப என்ன ப்ராப்ளம்னா, ப்ராப்ளம் குறையும் அதிகமான என்ன நினைக்கிறது? ப்ராப்ளம் குறையுமா? அது என்னன்னா பின்னாடி வைப்ரேட் ஆகுது. இவ்வளவு ஹைட்டா வச்சிருக்கிறதுனால எதிரில் வண்டி ஆப்போசிட்ல அந்த பக்கம் போகுது இல்ல, அதோட ஹைபீம் வந்து நம்ம மேல படாது, கண்ணு மறைக்காது. அளவு வச்சதுனால பிச்சுன்னு போறாங்க பைபாஸ். ஆக்ரா இன்னும் 38 கிலோமீட்டர் இருக்கு. எவ்வளோ? 38 கிலோமீட்டர். பரவாயில்ல பாய், ஆனா கரெக்டா தான் ரீச் ஆயிட்டு வரோம்ல. ஆக்ராக்கு இன்னும் 38 கிலோமீட்டர். டெல்லிக்கு வந்து 225 கிலோமீட்டர் இருக்கு. மதியானம் நம்ம ஒரு மணி இப்போ 9:00 10 மணிக்குள்ள ஆக்ரா டச் ஆயிடுவோம். 11, 12, 12:30 டெல்லி. போற வழியில இந்த பஞ்சர் கடை மட்டும் இருக்கான்னு பாத்துட்டு பஞ்சரை போட்டு ஸ்டெப்னி மறுபடியும் மாத்திட்டேன். சாப்பாடு எங்கேயாவது வரமான்னு நிறுத்திட்டு மதியம் சாப்பாடு என்ன பண்ணலாம்? சுத்திட்டு இருக்கோம்ல. ஐயோ உட்கார, ஆனா ரெஸ்ட் எடுத்து வந்துட்டு இருக்கோம், இருந்தாலும் உட்காந்துட்டே போனா ஹீட் ஆயிடுச்சு உடம்பு. ஆமா, உட்கார இடம் ரொம்ப ஹீட் ஆகுது. உட்கார இடம் தயிர் சாதம் சாப்பிடலாம். தயிர் சாப்பிடணும். கர்ட் ரைஸ் வித் கிரீன் சில்லி. கர்ட் ரைஸ் வித் கிரீன் சில்லி. ஆனியன் இருக்கு, அதே கட் பண்ணிப்போம். ஆக்ரா எவ்வளவு தூரம்? ஆக்ரா இன்னும் 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர். ஆமா. ரோடு எவ்வளவு நீட்டா இருக்கு பாத்தியா? நம்ம பாதி வந்து என்ன பண்றதுமா, ஹைவே தெரியாம ரூட்டு ஷார்ட்கட் காட்டுதுன்னு சொல்லி அதுல வந்துடுறோம். ஆனா ஒரே ரோடு இருக்கு, நல்ல ரோடு இருக்கு நம்மளுக்கு சென்னையில இருந்து. ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாம கூகுள்ல போடுறோம், ஷார்ட்கட் காட்டுதுன்னு இறங்கிடுறேன். இப்ப கூட நீ இந்த ரூட்டு வந்து கூகுள்ல இங்க வந்தோடனே தான் காட்டுது. இதே நீ ஏதாச்சும் ஒரு லெஃப்ட் வருது இல்ல இறங்குற மாதிரி இருக்குது வச்சுக்க,
அந்த ரூட் தான் காட்டுது, ஷார்ட்டஸ்ட் ரூட், ஆமா. ஃபாஸ்டஸ்ட். ஆனா ரோடு இந்த இருக்கு. பக்கம் போனாதான் நல்லா இருக்கு. சீக்கிரமாவும் போயிடலாம். எவ்வளவு பெரிய ரோடு பாரு, இவ்வளவு அழகா இருக்கு. அழகா இருக்கு. இப்ப ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு வந்தா எப்படி இருக்கும்? ஃபேமிலி கூட்டு வந்தா எப்படி இருக்குமா? இல்ல இப்ப நம்ம பசங்களாம் வரோம், எப்படி சொல்றது, ஜாலியா பேசிட்டு சிரிச்சுட்டு ஆமா. ஒரு லாங் டிராவல் போற, உனக்கு எது கம்ஃபர்ட் ஜோனா இருக்கு? இப்போ ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தா ஓகே, ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பியா? ஹாப்பியானா ரெண்டுமே ஹாப்பி தான். எப்படி இது வர அப்படியே சொல்லு.